மீனா, உன்னோட ஹஸ்பண்ட் கூட இல்லல்ல? அப்புறம் எதுக்கு அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கணும்? Just throw it away. Come on. தப்பு மேடம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உன்ன மாதிரி பொண்ணுங்கனாலதான் ஆம்பளைங்க இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீயே வேண்டானா அவன் ஓடிட்டான், அப்புறம் எதுக்கு அவன் கட்டின தாலியை நீ கழுத்துல போட்டுட்டு இருக்க? நானா இருந்திருந்தா கழுத்தை அவன் மூஞ்சிலே வீசி எறிஞ்சிருப்பேன். என்கிட்ட கேட்டா நான் இன்னொரு ஸ்டெப் மேல போய் அவன் முன்னாடியே ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணிருந்திருப்பேன். நீங்க வளர்ந்த விதம், படிச்ச படிப்பு அப்படி மேடம். என்னால அப்படி நினைக்க முடியாது. வேற எப்படி நினைப்ப? இவரோட தான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நமக்கு கடவுள் கொடுத்த வரம்னு ஒரு தடவை மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டா சாகுற வரைக்கும் அந்த நினைப்பு மனசை விட்டு போகாது மேடம். உங்களை பொறுத்த வரைக்கும் தாலி கழுத்துல கட்டுற விஷயம், ஆனா எனக்கு அது மனசுல கட்டுற விஷயம். அவரு மனசு மாறிட்டாருன்னா அது அவரோட விருப்பம். ஆனா என்னால மாத்திக்க முடியாது மேடம். இருக்கிறது ஒரு மனசு, அதுல ஒருத்தருக்கு தான் இடம் கொடுக்க முடியும். நல்லாதான் பேசுற, பட் லாஜிக் நல்லாவே இல்ல மீனா. சரி, எனிவே இது உன்னோட லைஃப், நீ தான் டிசைட் பண்ணணும். பட் நான் உன்னை கைட் பண்றது கூடாது, தப்புதான். ஏன் ஐடியா என்னன்னா, இன்னொரு ஸ்டெப் மேல போய் இன்னொரு நல்ல பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன். என்னால அப்படி முடியாது மேடம். இப்போ உன் புருஷன் எங்க இருக்கான்னு தெரியுமா? மீனா, போ. அறிவு இருக்கா உனக்கு? ரூம்ல என்ன தவிர இன்னொருத்தி இருக்காளே, அவ முன்னாடி இப்படி அரையும் குறையுமா வந்து நிக்கிற? அவளாவது கண்ணை மூடிக்கிட்டாளா? முட்டை கண்ணு வச்சு முழிச்சு முழிச்சு பாக்குறா. ஏய், நீயா இப்படி பேசுற? அமெரிக்கால இருந்தாலும் அண்டார்டிகால இருந்தாலும் ஹஸ்பண்ட் விஷயத்துல எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான். இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நான் பொல்லாதவள ஆயிடுவேன்.